அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, எல்லா பண்டிகையிலையும் செய்யக்கூடிய அதிரசம் தான். நம்ம எப்படி சுலபமாகவும் குயிக்காகவும் செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம். ஒரு 1/2 hour தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா தண்ணியும் போயிட்டு நல்லா காஞ்சி வந்துடும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியை நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி அந்த மாவுங்களை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு வர மாவில் தான் நம்ம அதிரசம் செய்யணும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதிரசம் செய்கிறதுக்கு ரொம்ப நைஸாக தேவைப்படும் மாவு. நம்ம மிக்சியில் அரைக்கிறனால வீட்லேயே குயிக்காக நம்ம செய்யணும் அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிறோம். நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா பாகு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கிலோ அரிசிக்கு நான் 350 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்கு முழுகிற கொஞ்சமாக அது கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கரைஞ்சிடணும், எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடணும். இதுதான் முக்கியமான ஒரு இதில் இன்க்ரீடியன்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா பொங்கி வரும், நல்லா பொங்கி வரும். நீங்கள் சோடா மாவு போட்ட உடனே இந்த வெள்ளைப்பாகு நல்லா பொங்கி வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம எந்த பொருளும் சேர்க்கலை. வெல்லம் கூட ஏலக்காய் தூள், அது கூட பேக்கிங் சோடா, அவ்வளோதான். இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த பாகை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வடிகட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், ஆறிடக்கூடாது. பச்சரிசியோட ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு தான் இருக்கும். அது போக 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 நம்ம ஊற வைக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இந்த தண்ணி பதத்துக்கு இருக்கிறது நம்ம ஓவர் நைட் இதை ஊற வைக்கணும். அதே மாதிரி பாருங்கள், ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா எந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு இலையிலையோ இல்லை ஆயில் பேப்பர்லேயோ இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒன்றா போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். மொத்தமாக நம்மளால் போட முடியாது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொன்று போடும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறத நம்ம திருப்பி விட்டுறணும். இதுக்கு முக்கியமான ஒரு ப்ராசஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஓவர் நைட் இந்த மாவை கன்ஃபார்மாக நம்ம ஊற வச்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டியான பதம் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் உடனே செய்யவே கூடாது, பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் நம்ம போடும்போது பிரிஞ்சு வந்துடுது. பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஒரு மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி நம்ம ஒன்றா சேர்க்கணும். ஒன்று சேர்க்கும் போது ஒன்று வெந்து வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. நான் கடைசியாக காட்டுறேன். எண்ணெய் எதுவுமே குடிக்காமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கரிஞ்சிரும், உள்ளே மாவாக இருக்கும். ஒன்று நல்லா வெந்து வந்திருக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், எந்த ஒரு எண்ணெயும் குடிக்காமல் எவ்வளோ அருமையாக ரவுண்டான ஷேப்பில் நம்ம வீட்டிலையே சூப்பராக செஞ்சாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் சூப்பராக செய்யலாம். எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.